நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரியே பயங்கரமா இருக்கும். இங்க வந்து ஃப்ரெஷ் கோட்டும் கிடைக்குமா? இதுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம் வேணும். திருப்பி செம்மையான டேஸ்ட்டு. வீட்லேயே எப்படி கரம் மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம். ஆஃப் சீரகம், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சோம்பு நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 2 monthsக்கே வரும். ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, யூஎஸில் கண்ட்ரி சிக்கன் கிடைக்கும். அப்படியே நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரியே பயங்கரமாக இருக்கும். அப்படின்லாம் கதை விட மாட்டேன். பட் அப்பப்போ நம்ம ஊரில் நாட்டுக்கோழி சாப்பிட்டு பழகினவங்கல்ல, கொஞ்சம் நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல் ஆசையெல்லாம் இருந்தால் இங்கே வாங்கி சமைக்கலாம். ஸோ அது எங்கெங்கே கிடைக்கும் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், எந்த பவுல்ட்ரியில் நான் வாங்குறேன்ட்டு. எல்லா ஏரியாலுமே மோஸ்ட்லி கிடைக்கும் இந்த ஹலால் ஸ்டோர்ஸில். அதை வாங்கி ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ப்ளஸ் கரம் மசாலா எப்படி வீட்லேயே செய்கிறதுங்களையும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேபி சிக்கன் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் அவங்க எனக்கு காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கண்ட்ரி சிக்கனில். ஸோ தீஸ் ஆர் பேபி கண்ட்ரி சிக்கன். How many pounds approximately they have? Like a 2 pound, 3 pound, maybe between 2 and 3 pounds. இதெல்லாம் வந்து பிராய்லர் சிக்கன்ஸு. ஓகே. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ் கோட்டும் கிடைக்குமாமா. அவங்க பவுண்ட்லேயும் கொடுப்பாங்க, ஹோல் கோட் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து கோட் வந்து நம்ம ஹோல் கோட் தான் வாங்கணுங்கிறது கிடையாது, சின்ன போர்ஷன்ஸ் கூட நமக்கு தராங்க. கோட் வந்து ஒரு பவுண்ட் வந்து $12.50 ஆகுது. சிக்கன் வந்து பெரிய கண்ட்ரி சிக்கனாக வாங்கினா ஃபேமிலி ஆஃப் 4க்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம். நான் வந்து பேபி சிக்கன் வேணுன்ற மாதிரி கேட்டேன். தே கால் இட் ரெட் பேபிஸ். அது வந்து ஒரு சிக்கன் வந்து $14. அதை வெயிட் பண்ணியெல்லாம் இது பண்றது இல்லை. $14 ஒரு சிக்கன். பட் அதை கிளீன் பண்ணி ஸ்மால் பீசஸா நீங்க என்ன மாதிரி பீசஸ் சொல்றீங்களோ போட்டு கொடுக்குறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க இந்த ஏரியால இருக்கீங்கன்னா, பிரன்ஸ்விக், சோமர்செட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பக்கத்துல இருந்தீங்கன்னா. லைவ் சிக்கன் இது, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரோசன் கிடையாது. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். நான் கோட் இன்னைக்கு செய்யல, ஸோ அதனால நான் கோட் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போறேன். இன்னைக்கு வந்து நான் சிக்கன் மட்டும் தான் செய்யறேன். எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கனால மெயினா சிக்கன் வந்து நம்ம ஊர்ல நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் வைக்கலான்ட்டு பிளானு. ஸோ எல்லாமே அப்படியே போட்டு கொடுத்துட்றாங்க. நீங்க ஏதாவது வேணான்னு சொன்னீங்கன்னா, ஸ்கின்னை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொன்னீங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ணி தந்துடுறாங்க. ஆக்சுவலா லெக் போட்டிருக்காங்க, நான் இதை ரிமூவ் பண்ணிட போறேன். ஸோ நீட்டா கிளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை மஞ்சத்தூள் போட்டு கழுவிடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நான் அதை வந்து லாஸ்டா உள்ள போடும் போது தான் கழுவி ஆட் பண்ணுவேன். இந்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிள் தான். எங்க சங்கீரி ஸ்டைல்ல வைக்க போறேன். இது வந்து என் தங்கச்சி சொல்ற ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள். இந்த வதக்கிறதுக்கு இந்த பொருள் எல்லாம் மட்டும் வச்சு நல்லா சாட்டே பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம்னா, பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு நான் உங்களுக்கு க்ளோசர் லுக் காட்டுறேன். இதுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கும் வேணும், தாளிக்கிறதுக்கும் வேணும். கருவேப்பிலை, வரமிளகா, ஒரு 2 ஸ்பூன் காரியண்டர் சீட்ஸ், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1 or 1.5 ஸ்பூன்ஸ் வந்து மிளகு. இது வந்து காரம்லாம் உங்களுக்கு உங்க ஃபேமிலி எப்படியோ அந்த மாதிரி. இஞ்சி பூண்டும் ரொம்ப கம்மியா தான் எடுக்கணும். சும்மா 2 ஸ்பூன் வந்து கிரேட்டட் கோகனட், நான் ஃப்ரோசன் கோகனட் தான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி தாளிக்கிறதுக்கு. நாட்டுக்கோழிக்கு டேஸ்டே இந்த மாதிரி இரும்பு சட்டியில செய்யறதும் நல்லெண்ணெய் விட்டு செய்யறதும் தான். நல்லா இரும்பு சட்டி காஞ்சோன்னே வதக்கிறதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டேன். இதுக்கு ரொம்ப நல்ல எண்ணெய் தேவை கிடையாது. ஸோ இந்த ரா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். மிளகா, பெப்பர், சீரகம், சோம்பு, கொத்தமல்லி எல்லாமே. நீங்க நினைப்பீங்க இது என்னடா பட்டை லவங்கம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலா நம்ம நாட்டுக்கோழி ஸ்டைல், நம்பூர் ஸ்டைல்ல செய்யறதுக்கு வந்து பட்டை லவங்கம் யூஸே பண்ண மாட்டாங்க. பிரியாணி கொஞ்சம் வந்து நார்த் இந்தியன் சமையலுக்கு தான் பட்டை லவங்கம்லாம் யூஸ் பண்றதுன்னு எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க. இது வந்து எங்க பொள்ளாச்சி பாட்டியும் இந்த ஸ்டைல தான் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்க. அவங்களோட டேஸ்ட் படி தான் நான் இன்னைக்கு செய்யறேன். அதுபடிதான் என் சிஸ்டரும் செய்வா. அவதான் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தா.
ஸோ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. பட் ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கருகுனீங்கன்னா அந்த கசப்பு வந்துடும். நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோடனே நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு 3 ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக தக்காளி போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு தேங்காயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆனியன் நல்லா சாட்டே ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோஸை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ வதங்கினதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இந்த 2 ஸ்பூன் கோகனட்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட வேண்டியதான். இப்போ வந்து இறக்கி ஆற வச்சுட்டு நான் இன்னொரு பேனும் குக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். திஸ் டைம் நான் குக்கரில் பண்ணலை, ஏன்னா வந்து அது டெண்டர் சிக்கன் தான், பேபி சிக்கன்றனால ஈஸியாக குக் ஆகிடும்ன்ற மாதிரி அந்த ஸ்டோரில் சொன்னாங்க. நான் ஸ்லோ குக் பண்ண போகிறேன், அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் இருக்கும் குக்கரில் செய்யாமல். இனிமே ஆடியோவில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். என்னோட மைக்கோட ரிசீவர் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. நல்லா இந்த வெசல் நல்லா சூடானோடனே அகைன் நல்லெண்ணெய். நாட்டுக்கோழி வந்து நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் அந்த டேஸ்ட்டே. ஸோ நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு சீரகம் மட்டும்தான். நம்ம வந்து பட்டை லவங்கெல்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. கொஞ்சம் சீரகம் நிறையவே போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சோடனே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் கறி லீவ்ஸும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த சின்ன வெங்காயத்தோட அந்த லேயர்ஸ் பிரியிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சிக்கன் போடுறது தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா இந்த சிக்கனை போட்டு அந்த ஆயிலே சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க டேஸ்ட்டை விடணும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி மிக்சியில் வந்து நல்லா ஸ்கூப் பண்ணி போடுறதுக்கு இந்த ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நீட்டாக வந்துடும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுட்டோம்னா இந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கிறதுக்கு முடியாது. அதனால் தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்கூப் பண்ணி போட்டு அப்புறமா மிக்சி ஜாரை வந்து ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைமில் இந்த சிக்கனுக்கு தேவையான கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எப்பவும் சப்ஜெக்ட் டு டேஸ்ட். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டேயே போட்டிருக்கேன். இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸ்டீம்டு ரைஸோட இல்லைன்னா இட்லியோடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ தான் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த மிக்சியை நல்லா ரின்ஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன், அந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும். குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும். கடைசியாக நிறைய கொரியண்டர். சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நம்ம ஊர் ஸ்டைலில் தண்ணி குழம்பு. பெரிய ஃபேன்சி லஞ்செல்லாம் இல்லை, சூப்பரான நம்ம ஊர் ஸ்டைல் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி. வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில். தண்ணியாக தான் வைப்பாங்க ஊர்லேயே. இதுதான் எங்களோட லஞ்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி செம்மையான டேஸ்ட்டு. நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ப்ராய்லரில் இந்த டேஸ்ட்டு வராது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டிலே எப்படி கரம் மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஹோம்மேட் வந்து வாங்கிட்டு இருந்தேன். நான் வீட்டில் அரைக்க மாட்டேன். பட் இது வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட் மை செல்ஃப். இதில் என்னென்ன வேணும்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். சிம்பிள் தான். நீங்கள் எந்த ஸ்பூன் வேணாலும், டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன்லாம் இல்லை, நீங்கள் எந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சீரகம், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சோம்பு,
லவங்கம் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸு, இந்த ஜாதிபத்திரி வந்து சும்மா ஒரு 2 எடுத்துக்கோங்க. இது மட்டும் இந்த ஜீரா இருக்கு இல்லையா, நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஜீரா மட்டும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஏலக்காய், இதுவும் வந்து கருப்பு ஏலக்காவும் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இது அந்த அன்னாசி மொக்கு வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க, அனி சீட்ஸை. பட்டை வந்து சுருள் பட்டை வந்து ஒரு 3-4 எடுத்துக்கோங்க. மிளகு வந்து அகெயின் 2 ஸ்பூன்ஸ், எந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணுறீங்களோ. ஒரு 2 பிரியாணி லீஃப், இது வந்து கல்பாசி, இது வந்து அளவுன்னு கிடையாது, ஒரு 2-3 இது போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ஜாதிக்காய் வந்து ஃபுல்லாக இது போட்டுறாதீங்க, ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணும். நான் வந்து இதை சும்மா கிரேட் பண்ணி இடித்து சேர்த்துக்கலாம், பட் நான் கொஞ்சமாக தான் அரைக்கணுங்கிறதுனால கொஞ்சோண்டு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்தையும் வெயிலில் காய வைக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரோஸ்ட். ரொம்ப டீப் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, கருகுன ஸ்மெல் வந்துடும். ஜஸ்ட் சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கே ஷெல்ஃப் லைஃப் வரும். நான் வந்து இதை மோர் தென் 3-4 மந்த்ஸ் வச்சுருந்தோன்னா அதோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஸ்மெல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும், அந்த வாசம். அதனால நான் ஒரு 3-4 மந்த்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அரைப்பேன். பட் இது வந்து நான் கம்மி அளவு வீடியோ காட்டுறதுனால பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தனித்தனியாலாம் நம்ம வறுக்க தேவையில்லை. நல்லா பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுருங்க. பட் ஒரே விஷயம் என்னென்னா, ரொம்ப கல் சூடாகாமல், ஐ மீன் போட்டிருக்கிறதெல்லாம் பிளாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது பிளாக் ஐட்டம்னா அது ரொம்ப கசப்பு ஸ்மெல் வந்துடும். நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சது எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட் சூடு இருக்கும் போதே அரைங்க, ரொம்ப ஃபுல்லாக அரை வைக்க தேவையில்லை எல்லாத்தையும். இது வந்து எனக்கு இந்த ஜார் வந்து எனக்கு ட்ரை இந்த பவுடர் கிரைண்டரு, இது பர்பஸே இதுதான், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி கொடுக்கும். ஸோ இந்த ஜாரை நான் யூஸ் பண்ணுறேன். பட் எந்த மிக்ஸியுமே இதை அரைக்கும், யூஸ் பண்ணலாம். நான் அரைச்சிட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும்னு மட்டும் காட்டுறேன். நான் வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சின்ன போர்ஷன் தான் அரைச்சிருக்கேன். ஸோ தட் எனக்கு அதுவே வரும், ஒரு 1.5 months வரும். கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணியாச்சு, ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. குழம்பு எல்லா குருமா, நம்ம நான்வெஜ் செய்யும் போது பிரியாணி எல்லாத்துலேயுமே ஒரு கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா செம வாசமாக இருக்கும். இறக்கிறதுக்கு போட்டு கொதிக்க விடணுங்கிறதுலாம் இல்லை, இறக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நம்ம கரம் மசாலா எப்படி ஆட்டணும் அந்த மாதிரி தான். பட் இது ஹோம்மேடுங்கிறதுனால எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்கிறத விட இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான பொருள் எல்லாமே நமக்கு இங்கேயே கிடைக்குது. நான் பட்டையில் தான் வந்து ஜாதிபத்திரி எல்லாமே வாங்கினேன், கிடைக்காதது எதுவுமே இல்லை. அதனால் இங்கே வாங்கிட்டா நம்ம ஈஸியாக அரைச்சிக்கலாம். With this we have come to the end of this video. ஒரு சூப்பரான கரம் மசாலா ரெசிபியும் பார்த்தோம். இது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 monthsக்கே வரும். அது கூட ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பும் ரெசிபி போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்ட்டு. நாட்டுக்கோழி எங்க கிடைக்குதுங்கிற டீடைல்ஸ் எல்லாமும், கண்ட்ரி சிக்கன் இங்க எங்க வாங்கணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துக்கு விசிட் பண்ணீங்கன்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.